பிலிப்பைன்ஸில் கடந்த சனிக்கிழமை முதல் வீசிய கல்மேகி புயலால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் இன்று அறிவித்துள்ளனர். அத்துடன் 26 பேரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செபு மற்றும் பிற மாகாணங்களில் ஏற்பட்ட பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் செபு மாகாணம் அதிக அளவிலான மரண எண்ணிக்கையை பதிவு செய்துள்ளது. அங்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு வீடுகள், கடைகள், வாகனங்கள் மற்றும் கப்பல் சரக்கு கண்டெய்னர்களை கூட அடித்துச் சென்றது. இந்த சேதத்தை தொடர்ந்து தடைகள் நிரம்பிய சாலைகள் மற்றும் இடிபாடுகளுக்கு மத்தியில் அவசரகால குழுக்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றன. இந்த சூறாவளியால் அதிக அளவிலான மழை கொட்டி தீர்த்ததுடன் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி நகர்ப்புற பகுதிகளை மூழ்கடித்தது. இதனால் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் குடியிருப்பு பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். உள்ளூர் தலைவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கை எதிர்பார்க்கப்படாத நிகழ்வு என்று தெரிவித்துள்ளதுடன் காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் மேலும் அதிக சேதத்தை ஏற்படுத்தும் புயல்களுக்கு வழிவகுக்கும் என்று விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். அது மட்டுமின்றி நிவாரண பணிகளின் போது நடந்த இராணுவ மீட்பு ஹெலிகாப்டர் விபத்து போன்ற சம்பவங்களால் நாடு இந்த சேதத்தில் இருந்து மீள முயற்சி செய்து கொண்டிருக்கையில் புயல் இன்னும் பல மாகாணங்களை அச்சுறுத்துவதோடு மட்டுமல்லாமல் மீட்பு நடவடிக்கைகளை சிரமமாக்கியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.